12 மணி நேரம் கூட ஆகல. நேத்து தான் ஆயுத எழுத்து நிகழ்ச்சி, நீங்க கலந்துகிட்ட ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில சொன்னேன். ரியாக்ஷனை பொறுத்து இருந்து பாருங்க, நாளைக்கே வரும் அப்படின்னு நேத்து நான் குறிப்பிட்டிருந்தேன். அவரை கட்சி விட்டு நீக்கிறதுக்கு, அடிப்படை உறுப்பினர் பதவியில பொறுப்புல இருந்து நீக்கிறதுக்கும் தபால் ரெடியா இருக்குது. தேதி மட்டும்தான் போடணும். தேதி போட்டு வெளியே வந்துட போகுது. கட்சியை காட்டி கொடுத்த ஒரு துரோகி தெளிவா எந்த விதத்திலையும் அவங்களை சேர்த்த முடியாதுங்கிறத இவர்கிட்ட தனிப்பட்ட முறையிலேயே திரு பொதுச்செயலாளர் கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆடிட்டருடைய பின்குரலாக, ஜெர்மன்ல இருந்து இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த ஒருத்தருடைய பின்குரலாக, கட்சி கட்டுப்பாட்டை மீறி நான் எம்ஜிஆர் காலத்துல அவர் காலத்துல இருந்தே கட்சியில பயணிக்கிறவன் அப்படிங்கிற அந்த பொறுப்பை எல்லாம் மறந்து போய் ஒரு மீடியா அட்ராக்ஷனுக்காக அதிமுக வெற்றி கோட்டை தொடப்போகுது அப்படிங்கறத அதை கெடுக்க பிறந்த அந்த ஏற்கனவே இருந்த 2 ஜீரோவோட இந்த ஜீரோ போய் சேரப்போகுது. செங்கோட்டையினுடைய அரசியல் இது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. யார் இந்த கட்சிக்கு துரோகம் நினைக்கிறாங்களோ, நேற்றைய பன்னீர்செல்வத்தையும் இன்றைய செங்கோட்டையும் அவங்க நினைச்சு பாக்கணுங்க. சேலம் மணிகண்டன், யாரெல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்றாங்களோ, யாரெல்லாம் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்களெல்லாம் துரோகி பட்டம் கொடுத்து வெளியே அனுப்புவது சரியா? இப்போ நேற்று செங்கோட்டையன் என்ன தவறா செஞ்சுட்டாரு? அவர் கெடு விதித்ததை தாண்டி எல்லாம் ஒண்ணு சேரணும் தானே சொல்றாரு. அது நல்ல பொருள் தானே பாக்குறாங்க. ஏங்க, இவரு ஒரு மாவட்ட செயலாளர் அளவுல இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்கிறாருன்னா நீங்க வேற கட்சியில இதை நினைச்சு பார்க்க முடியுமா? மு.க. ஸ்டாலினுக்கு யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் கெடு விதிக்க முடியுமா? நீங்க ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா திரு பொதுச் செயலாளர் தனிப்பட்ட சந்திப்புல சொல்லிட்டாரு, இல்லைன்னா இந்தந்த காரணத்தினால அவங்களை சேர்த்த முடியாது. கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்சாரு, சின்னத்தை 2 தடவை முடக்கினாரு, 18 கோர்ட்டுக்கு போய் கேச போட்டாரு, நமக்கு எதிராக பாஜகவோட சேர்ந்துகிட்டு சில சதி திட்டங்கள் எல்லாம் பண்ணினாரு. அதிமுக விசுவாசின்னு ஒரு இடத்துல கூட தன்னை காமிச்சுக்கிட்டு இல்ல, முழுக்க பாஜக விசுவாசியா இருக்கிற ஒருத்தர் திரும்ப இந்த கட்சியில எப்படி நாம சேர்த்த முடியும்? நாளைக்கு சேர்த்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அவர் பாஜக விசுவாசியா இருப்பார் வழியே புரட்சி தலைவருடைய விசுவாசியாகவோ புரட்சி தலைவர் விசுவாசியாகவோ இருக்க மாட்டார்னு ஏறத்தாழ 1 மணி நேரம் அவருக்கு வகுப்பெடுத்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் மீறி அதுக்கப்புறம் வேறனே இந்த கட்சியை உட்குழப்பம் விளைவிக்கணும், நல்ல அவருக்கு இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு போயிட்டு இருக்கிற இதுல மிகப்பெரிய கூட்டம் கூடுது. அதிமுக தான், பழனிசாமி தான் திரும்ப வரப்போறாருன்னு பேச்சு பரவலா அடிபடுறப்ப அதை கெடுக்கும் நோக்கத்துல ஒரு 2000 பேர் கூலி கொடுத்து குட்டி யானையில ஏத்திட்டு வந்து இங்க உட்காந்துட்டு அரசியல் பண்ணி அதிமுக இப்படி காமிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அவரை எந்த விதத்துல ஏத்துக்குவாங்க? அவரோட சீனியாரிட்டி அவருக்கு ஒரு விசிட்டிங் கார்டா இருக்கலாம். ரெட்டை இலைங்கிறது தான் செங்கோட்டைங்கிற நபருக்கு ஒரு முகவரியா இருந்தது. இன்னைக்கு நான் நேற்று உங்க டிவியில சொன்ன மாதிரி இன்னைக்கு தூக்கி எறியப்பட்டார். லெட்டர் ரெடியா இருக்குது. அடிப்படை கழக உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கக்கூடிய லெட்டர் ரெடியா இருக்குது.